மார்னிங் குக்கிங் ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறமா டேபிளில் வந்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறமா லன்ச் பேக் தான் ரெடி பண்ணணும். ஸோ லன்ச் பேக் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி கர்ச்சிஃப், அப்புறம் ஸ்பூன், அப்புறம் வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணுறது, சூர்யாவோட மணி சேவிங் நோட்டில் ஸோ மணி கொடுத்து விடுறது, இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து எடுத்து வச்சதுக்கப்புறமா தான் லன்ச் பேக் வந்து ரெடி பண்ணுவேன். ஸோ இதனால் எந்த ஒரு திங்ஸும் வந்து மிஸ் ஆகாமல் இருக்கும். சூர்யா இன்றைக்கி ஹாட் வாட்டர் வேணும்னு கேட்டிருந்தான். ஸோ ஹாட்டாக இருந்தால் குடிக்க கஷ்டமாக இருக்கும். அதனால் லைட் வார்ம் வாட்டராக வந்து ஃப்ளாஸ்கில் பேக் பண்ணி கொடுத்துருந்தேன். இன்றைக்கி உளுந்தம்பருப்பு சாம்பார் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ ஒயிட் ரைஸ் கூட குழம்பு தாராளமாக விட்டு ஒரு ஸ்பூன் நெய்யும் விட்டு இன்றைக்கி டிஃபன் பாக்ஸ் வந்து சிம்பிளாக வந்து பேக் பண்ணியாச்சு. இன்றைக்கி பொரியல் வந்து முட்டைக்கோஸ் பொரியல், அவரைக்காய் பொரியல்னு இன்றைக்கான காம்போ பொரியல் வந்து ரெடி. ஸோ சூர்யாவுக்கு டிஃபன் பாக்ஸும் ரெடி. இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டோன்னா மார்னிங் சிம்பிளாக டென்ஷன் இல்லாமல் லன்ச் பேக் ரெடி பண்ணிடலாம். சூர்யாவும் ஸ்கூல் கிளம்பிட்டான். நெக்ஸ்ட்டு நானும் குட்டி தம்பியும் சூர்யாவை ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறதுக்கு கிளம்பிட்டோம். நாளைக்கு வேறு ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.